ஹாய். இப்போ நீங்க குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது, உங்கள 3 கேட்டகரியா பிரிப்போம். நார்மல், ப்ரீ டயபெட்டிக் இல்ல டயபெட்டிக். இப்ப நார்மல்னா எப்பயுமே 100 கீழ எல்லா சுகரும் நார்மலா இருக்கு. அவங்கள நார்மல்ன்னு சொல்றோம். இப்ப டயபெட்டிக்னா 200க்கு மேல, ஸோ உங்களுக்கு பிளட் சுகர் ஹையா இருந்தா அவங்கள டயபெட்டிக்ன்றோம். இதுக்கு 2க்கும் நடுவுல ஒரு ரேஞ்ச் இருக்கு. அதுதான் ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, நார்மல் சுகர் நான் டயபெட்டிக்க விட உங்களுக்கு சர்க்கரை அதிகமா இருக்கும். பட் டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்ற அளவுக்கு அதிகமா இருக்காது. இது 2க்கும் நடுவுல இருப்பீங்க. ஸோ இது வந்து எதனால வருது அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு இன்சுலின் இருக்கும். ஆனா சரியா வேலை செய்யாது. அப்ப இந்த சுகரை எஃபிஷியன்ட்டா அது குறைக்காதனால கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் பார்டர் லைனா ஹையா இருக்கிறது. இப்போ நீங்க குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 75 கிராம் குளுக்கோஸ் குடிச்சு ஃபாஸ்டிங் ஒன்று நீங்க 2 ஹவர்ஸ் ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் வந்து யூஷுவலா 100க்குள்ள இருந்தா நார்மல். அதே 100லேருந்து 125 வரைக்கும் வந்தா ப்ரீ டயபெட்டிக். இதே இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ்னு சொல்றோம். இது ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ். இதே அது 126 இல்ல அதுக்கு மேல அப்படின்னு வந்தா நீங்க டயபெட்டிக்னு அர்த்தம். அதே மாதிரி குளுக்கோஸ் குடிச்சு 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க எடுக்கிற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நார்மல்ல அது வந்து 140க்குள்ள இருக்கணும். ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தா 140லேருந்து 199 வரைக்கும் இருக்கணும். டயபெட்டிக்கா இருந்தா மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 200. அதாவது 200 இருந்தாலும் நீங்க டயபெட்டிக், 200க்கு மேல இருந்தாலும் டயபெட்டிக். ஸோ அந்த 140 டு 199 தான் நம்ம ப்ரீ டயபெட்டிக்னு சொல்றோம். இதுக்கு பேரு இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ். ஸோ இது எதனால முக்கியம்? இப்ப நான் நார்மல் இல்ல தான். ஆனா நான் டயபெட்டிஸ் அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு இல்லைல்ல. அப்ப ஏன் நம்ம இந்த நடுவுல இருக்கிற ஸ்டேஜை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இது ப்ரீ டயபெட்டிக்ங்கிறது உங்களுக்கு டயபெட்டிஸ்ல இருக்கிற அளவுக்கு ஈக்குவல் ரிஸ்க் உங்களுக்கு வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் இருக்கு. இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, கிட்னி ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம், நியூரோபதி இதெல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு ஈக்குவல் ரிஸ்க் இருக்கு. ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் ஒரு ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர். ஸோ அப்போ இது வரலாம் டைப் 2 டயபெட்டிஸும் இனிமேல் உங்களுக்கு வரதுக்கு நீங்கள் ரிஸ்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. இப்போ இது வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 3ல் ஒருத்தருக்கு ப்ரீ டயபெட்டிக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. 3ல் ஒருத்தர். ஸோ அதே போல் இதில் இருக்கிற அந்த 3ல் ஒருத்தர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோ பாப்புலேஷன் ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா 80 to 90% அவங்க ப்ரீ டயபெட்டிக்னே தெரியாது. ஸோ மெஜாரிட்டி தே வில் நாட் நோ. ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து வர ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க, ஒபிசிட்டி. அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறது. 3வது அன்ஹெல்தி டயட், ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாமே நிறையா சாப்பிட்டு டைமே பார்க்காம சாப்பிட்றவங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, தாய் மாமா, கூட பிறந்த சிப்ளிங்ஸு இவங்க எல்லாத்துக்கும் டயபெட்டிஸ் இருந்தது, இல்லை ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காங்கன்னா உங்களுக்கும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 45 இயர்ஸ் அண்ட் அபவ்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் பிபி இருக்குது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் வேல்யூஸ்லாம் அதிகமாக இருக்குது, லிப்பிட் ப்ரொஃபைல் வந்து அப்நார்மலாக இருக்குது. அதே போல் லேடிஸில் இரகுலர் பீரியட்ஸோ இல்லை நீர்க்கட்டி பிசிஓடியோ உங்களுக்கு இருந்திருக்கு, இன்ஃபர்டிலிட்டிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்க, ப்ரெக்னன்சி அப்போ டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது எப்படி டெவலப் ஆகுதுன்னா, நார்மலாக நம்ம சாப்பிட்ட உணவு உள்ளே வந்தோடனே குளுக்கோஸாக டைஜஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகுது. உடனே இன்சுலின் வந்து கணையத்துலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வருது. இந்த இன்சுலின் போய் மசில் லிவரில் உட்காந்து அதோட ரிசப்டாரில் உட்காந்து அந்த குளுக்கோஸை அந்த மசில்குள்ளேயும் லிவர்க்குள்ளேயும் பிளட்லேருந்து உள்ளே தள்ளணும், பிளட் சுகரை குறைக்கணும். பட் அது வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யாதனால இன்னுமே குளுக்கோஸ் வந்து பிளட்லேயே சுற்றிட்டு இருக்கு. பட் என்னன்னா ரொம்ப ஹையாக டயபெட்டிக் ரேஞ்சுக்கு இன்னும் போகலை. ஸோ அதை தான் நம்ம ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம்னா, உங்களுக்கு ஒரு 5 to 10 இயர்ஸ் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காகவே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கிட்னி ப்ராப்ளமு, நரம்பு டேமேஜ், நியூரோபதி, அதே மாதிரி ரெட்டினோபதி, டைப் 2 டயபெட்டிஸ் ஃபியூச்சரில் வரதுக்கான ரிஸ்க்கு, இதெல்லாம் தான் ப்ரீ டயபெட்டிஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸாக காம்ப்ளிகேஷன்ஸாக பார்க்குறோம். ஸோ இது என்ன சிம்டம்ஸ் எனக்கு காமிக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக எந்த சிம்டமும் தெரியாது. நீங்கள் எப்பயும் போல தான் இருப்பீங்க. சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், எப்பயுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்குது உடம்புல, அதே மாதிரி யூரின் அடிக்கடி போகிறேன், இந்த தண்ணி தாக அடிக்குது, வெயிட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இந்த மாதிரி லைட் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு சில பேருக்கு காமிக்கலாம். பட் சிம்டம் இல்லைங்கிறனால எனக்கு இது இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமானா, எஸ், யூ கேன் டெஃபினெட்லி ரிவர்ஸ் இட். 100% ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி பண்ணணும்? லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். ஸோ
டயட், ஹெல்த்தி டயட். ஃபர்ஸ்ட் ரொம்ப பேலன்ஸ் டயட், ஹை ஃபைபர், ஹை ப்ரோட்டீன், லோ கார்போஹைட்ரேட் அண்ட் லோ ஃபேட் டயட். நல்ல ஹைட்ரேஷன். அது இல்லாமல் ஃபிசிக்கலி ஆக்டிவ், அட்லீஸ்ட் வந்து 150 minutes per week, அதாவது 1 hour எவ்ரி டே, ஆல்மோஸ்ட் 5 to 6 days per week. நல்ல எக்ஸசைஸ் ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது இன்னும் நல்ல அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்கும். வெயிட் லாஸ் 5 to 7% ஆஃப் வெயிட் லாஸ் இருந்ததுனாவே உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப அப்ரப்டாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, நல்ல குவாலிட்டியான ஸ்லீப்பு, இது எல்லாமே. அது கூட மெயின் பாயிண்ட் ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஹை ரிஸ்கில் இருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு 35 years கிராஸ் ஆயிடுச்சு, வேற எதுவும் சிம்டம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை உங்களை ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஒரு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் 35 years கீழே தான் இருக்கீங்க, ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் யங் ஏஜ்லேயே கூட ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ஒரு டயக்னோசிஸ் இல்லை, நீங்கள் வரப்போகிற பிரச்சனைகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர். வருமுன் காத்தலே புத்திசாலித்தனம். ஸோ உங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் ஏதாவது இருந்தால் இன்னைக்கே ஸ்க்ரீனிங் பற்றி யோசிங்க. நன்றி.